ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். நேற்று மார்க்கெட் அப்டேட்ஸை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நேற்று ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவும் போச்சு, பட் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது, 2, 3 இல்லை இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த டேட்டை போக இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 4th வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, யார் ரூலிங் பார்ட்டி, அது நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டேபிள் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ நிஃப்டி 42 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 75 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் 301 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ்ல இருந்து. பட் நிஃப்டி ஐடி மட்டும் நேற்று ஒரு நல்ல அடி விழுந்துருந்துச்சு, 420 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து இந்த மே மந்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து வெறும் 4 நாள் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெட் பையர்ஸ் ஆட்டு வெறும் 4 days தான் வந்து அவங்க நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. மற்ற நாள் எல்லாமே ஆக்டிவ் டேஸில் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. டேஸ் நேற்று எஃப்ஐஎஸ் வாங்கினது 1613 கோடி, டேஸ் 2114 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நான் அந்த சார்ட்டை வேணால் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து வெறும் 4 நாள் தான், அந்த மே மந்தில் எஃப்ஐஎஸ் வெறும் 4 நாள் தான் வாங்கியிருக்காங்க. டேஸ் வந்து கண்டினியூஸ் பை பண்ணியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டேஸ் டேட்டா. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசனே அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். நேற்று அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நேர்லி ஆவரேஜாக பார்க்கும்போது 13% ஹையர் வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸ் 7% ஹையராக ட்ரேட் ஆனாங்க, அதானி போர்ட்ஸ் 4%, அதானி டோட்டல் கேஸ் 10%, அதானி பவர் வந்து 13%, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 3%, அதானி கிரீன் எனர்ஜி 4.4%, அதானி வில்மர் 3.36%, அம்புஜா சிமெண்ட் 2%, ஏசிசி இவங்க 2%. ஸோ டோட்டலாட்டு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நேற்று எல்லாமே நல்லாவே ரேலி ஆயிடுச்சு. இந்த நான் சொன்ன பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் வந்து ரேலி ஆனாங்க. என்டிடிவி ஷேர் வந்து 9% வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்று நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் இதில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். நேற்று மட்டுமே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 84,283 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் கொடுத்த அப்டேட்டில் நேற்று மட்டுமே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 84,283 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆப்டிமிசம், ஜென்ரல் மார்க்கெட் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஎலெக்ஷன் அந்த இப்போ வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் தேர்ட் டேர்மாக வர்றதுனால ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து இவங்க குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில். இது மணி கண்ட்ரோல் வந்து கிடச்சி நமக்கு அப்டேட்டு. ஸோ நேற்று அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் மேலே ஏறுறது தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க க்ரீன் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபண்டிங்கு டெப்ட் மூலமாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாகிட்டே பார்த்தீங்கன்னா 2 அதானி என்டர்பிரைசஸ் அதானி கிரீன் எனர்ஜி ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2030 அவங்களோட ரீனியூவபிள் எனர்ஜி கோலை வந்து செட் பண்ணியிருக்காங்க அதானி கிரீன் எனர்ஜி. ஸோ இது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 84,000 கோடிக்கு மேலே அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரீச் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாட்டி இப்போ அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 17.51 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட்டு. அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி இன்டர்நேஷனல் போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து இவங்களோட அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெடோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா தான்சானியா போர்ட்ஸ் அத்தாரிட்டி அங்கே இருக்கிற தார் ஈஸ் சலாம் போர்ட்டை வந்து இவங்களோட ஒரு 30-year டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஆப்ரேட் அண்ட் மேனேஜ் பண்ணுறது, கண்டெய்னர் மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தார் ஈஸ் சலாம் போர்ட் வந்து தான்சானியாவில் வந்து இவங்க அந்த டீல் சைன் பண்ணியிருக்காங்க, 30-year டீல். இந்த தார் ஈஸ் சலாம் போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்வேஸ் ரயில்வேஸ் கூட நல்லாவே கனெக்ட் ஆகிருக்க கேட்வே போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இவங்களோட கண்டெய்னர் டெர்மினல் 2 பார்த்தீங்கன்னா நியர்லி 4 berth இருக்குது. ப்ளஸ் வந்து ஆனுவல் கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 1 million TEU அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 2023 0.82 million TEU வந்து கண்டெய்னர் வந்து மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தான்சானியாவில் டோட்டல் கண்டெய்னர் வால்யூம்ஸில் 83% அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு 1.45 lakh crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அன்செக்யூர்ட் அண்ட் செக்யூர்ட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் பாண்ட் மூலமாட்டும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்கமிங் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அதுக்கான அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இது வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க பாண்ட்ஸ் இஷ்யூ மூலமாட்டும். அவங்களோட ஷேர் பேஸ் வந்து 537 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் வந்து மறுபடியும் இதில் ஒரு கன்சிடர் பண்ணணும்னா ஒரு 500 ரூபாயை கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா, ஒரு 500 ரூபாயை கட் பண்ணி மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா
இந்த ஷேரில் ஒரு பையிங் பண்ணலான்ட்டு இருக்கிற ஆர்இசி லிமிட்டடில். ஸோ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் குறைஞ்ச ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஆர்இசி லிமிட்டடில். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆர்பியோட டிராஃப்ட் ஹெட்லைன்ஸ் அந்த கைட்லைன்ஸ் வரும்போது இவங்களோட எந்த மாதிரிப்பட்ட ஃபினான்ஸ் செக்டார் ஸ்டாக்கும் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாக்கும் ப்ளஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோட ஸ்டாக்லாம் கிராஷ் ஆயிருந்து. அதில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. ஸோ இவங்க அந்த டைமில் நல்லாவே கிராஷ் ஆயிருந்தாங்க இந்த ஆர்இசி லிமிடெட். ஸோ அந்த டைம்லேயே ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம். மேபி மறுபடியும் ஒரு 500 கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆர்இசி லிமிடெடில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 170 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு ஃப்ரைடேல. அதுக்கு முன்னாடி 167 ரூபா இருந்துச்சு. ஸோ அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ இப்போ 169 ரூபா இருக்குது. இதுவும் இப்போ ரேஞ்ச்லேயும் இந்த ரேஞ்ச்லேயும் கன்சிடர் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸு. ஸோ கீழே விளவில் மணப்புரம் ஃபினான்ஸும் 1-2 நீ கன்சிடர் பண்ணுங்கள். மணப்புரம் ஃபினான்ஸு, சவுத் இந்தியன் பேங்கு, நெக்ஸ்ட் வந்து ஃபெட்ரல் பேங்கு, இந்த மாதிரிப்பட்ட பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விளவில் 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம். லாங் டேமுக்கு நல்லா வேல்யூ உள்ள ஸ்டாக்கு. ப்ளஸ் வந்து கர்நாடகா பேங்கு 220 ரூபாவில் அப்டேட் கொடுத்துருந்தா இப்போ 213 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட். இவங்களோட சப்சிடரி ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் அட்வைசர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரிமெண்ட்ல வந்திருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரிமெண்ட் மூலமாட்டு இந்த கம்பெனியில் ட்ரூ போர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 8.5% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல்லி டைல்யூட்டட் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.5% ஆஃப் த ஸ்டேக்கை ட்ரூ போர்ட் அப்படிங்கிற கம்பெனியில் இவங்க ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் வந்து ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் அட்வைசர் எங்களோட ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி அவங்க அக்யூர் பண்ணுறாங்க. இது ஹெச்டிஎஃப்சி கேபிட்டல் அட்வைசரில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் தெரைனம் பயாலஜிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து மெர்க் ஷாப் டோம் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் டோம் சிங்கப்பூர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ இது மூலமாட்டு தெரைனம் இந்த ஆரோபிண்டோ ஃபார்மோட சப்சிடரி வந்து நியர்லி 1000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த நியூ ஃபெசிலிட்டிக்காண்டி. ஸோ இதில் வந்து பயாலஜிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த ஃபெசிலிட்டிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கான்ட்ராக்ட் மூலமாட்டம் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனையும் இந்த பயாலஜிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவோட தெரைனம் அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி. இவங்க ஒரு மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து என்ன கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா மெர்க் ஷாப் டோம் சிங்கப்பூர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்த பயாலஜிக்ஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மாவில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது மூலமாட்டு 2 கம்பெனிக்கு யூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஸ்டாக்ஸில் நேற்று நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து ரொம்பவே கீழே இறங்கி இப்போ 439 ரூபா 438 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் 21 இருக்கு. ஆனால் டிசிஎஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸில் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இருக்குன்னா விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ் இந்த 3மே ஒரு நல்ல வேல்யூஷனில் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல வேல்யூஷன்னா ஒரு நார்மல் வேல்யூஷனில் இருக்குது. இன்னுமே கீழே இறங்கினா தான் நமக்கு ஆல்ரெடி பை பண்ண பர்ச்சேஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு ஒன்று இருக்கும் நம்ம பை பண்ணதில். ஸோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ண முடியும். விப்ரோவில் நான் வச்சிருக்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பையிங் டார்கெட்டு ஒரு 400 ரூபா 420 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக விப்ரோவில் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் வந்து விப்ரோவில் இது வரைக்கும் நீங்கள் கன்சிடரே பண்ணலை. இதுக்கு முன்னாடி அவங்க நல்லாவே இறங்கியிருந்தாங்க, 380 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணாதவங்க விப்ரோ இப்போ ஒரு 439 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து விப்ரோவை கன்சிடர் பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸும் இப்போ வந்து 1324 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில் வெயிட் பண்ணுவோம். இன்னுமே ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1250 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லையும் கன்சிடர் பண்ணலாம். மேபி 1300 அந்த ரேஞ்சுக்கு கீழே போனாலே நம்ம ஹெச்எல் டெக்னாலஜிஸில் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் 1407 ரூபாவில் இருக்குது. நான் இது வந்து 1250 ரூபா 1300 அந்த ரேஞ்சில் கடைசி வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். இன்ஃபோசிஸும் ஒரு 1350 1300 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸும் கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் இப்போ 1407 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் 22 இருக்குது. ஸோ இந்த 3 ஷேரோட ப்ரைஸ் ட்ரேடிங்ஸுமே நியர்லி கிட்ட தான் இருக்குது. விப்ரோ மட்டும் தான் 21 இருக்குது. இவங்க 2 பேரோட 22 தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஷேருமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனில் எப்படின்னு தெரில மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து இன்ஃபோசிஸும் நம்ம கொஞ்சம் இறங்கிச்சுன்னா ஒரு 1350 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா இன்ஃபோசிஸும் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இது ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் டிசிஎஸ் தவிர எந்த கம்பெனிஸுமே பெரிய அளவில் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சு. பட் அதர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் இல்லை ப்ராஃபிட் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருந்து. விப்ரோலாம் வந்து நெகட்டிவ் இதில் தான் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ரிசல்ட்ஸு.
ஸோ இது வந்து ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இந்த 3 ஸ்டாக்குமே நம்ம கண்காணிச்சிட்டே வரும். நான் சொன்ன ரேஞ்சுக்கு கீழே போச்சுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு வந்து இது ஒரு நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக்ஸ் தான் அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே. இது ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிட்ல வந்து அப்டேட். இவங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட், பவர் டிரான்ஸ்மிஷன் எஸ்பி வந்து இந்த குஜராத்தில் கேவடா ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது ஃபேஸ் 4ல நடக்கிறது, குஜராத்தில் கேவடா ஏரியாவில் நடக்குது. இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க பவர் கிட் நியர்லி 7 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருந்து இதை ப்ராஜெக்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் கிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6.5 to 6.7% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த Q4ல மணி கண்ட்ரோலில் எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அதையும் தாண்டி Q4 இந்த ஜிடிபி growth வந்திருக்கு 7.8% இருக்குது இந்த குவார்ட்டரில். அதே இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 8.2% இருக்குது இந்தியாவோட ஜிடிபி growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 24ல எஸ்டிமேட் பண்ணது 7.7% to 7.8% வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாமே தாண்டி நம்மளோட ஜிடிபி growth இந்த குவார்ட்டரில் 7.8%, ஃபினான்ஷியல் இயரில் 8.2% வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து பெட்ரோலியம் குரூடுக்கான வின்ஃபால் டேக்ஸை கட் பண்ணியிருக்காங்க, அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க. 5700 ரூபா பெர் மெட்ரிக் டன்னாக இருந்தது, இப்போ 5200 ரூபா அந்த ரேஞ்சில் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து பெட்ரோலியம் குரூடுக்கான வின்ஃபால் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க, அது குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் நிறைய பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல அசோக் லைலாண்ட் வந்து 6 லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அந்த போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த கம்பெனி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இந்த செக்மெண்ட்டில் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் நியர்லி 70 to 80% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அவங்க பொட்டன்ஷியல் வந்து ஹியூஜாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் அவங்களோட வால்யூம் வந்து ஃபியூச்சரில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்டில் வந்து அப்டேட்டு. ரேமண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 300 ஸ்டோர் வந்து நெக்ஸ்ட் 12 monthsல வந்து அவங்க ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300 ஸ்டோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 12 monthsல ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரேமண்டோட தலைவர் கௌதம் சிங்கானியா சொல்லியிருக்காரு. இது ரேமண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் தான், பட் அவங்க அப்பாவும் அவங்களும் பிரிஞ்சிருக்கே தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இது ரேமண்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.